இருந்தவர் என்று சொல்றார். நமக்கு அந்த நின்ற திருத்தாண்டகம் இருக்குது இல்லைங்களா, அது ஒன்று போதுங்க. பெருமானுடைய எங்கும் நிறைந்த நிலையை சொல்லக்கூடியது. இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்கராய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி அருநிலை இன்றாகி நாளையாகி நிமிர்குண் சடையடிகள் நின்றவாறு என்று சொல்லி அந்த திருத்தாண்டகம் இருக்குது பாருங்கள். அதுதான் இறைவன் எல்லாமா இருக்கிறாரு அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. அது ஸ்ரீ ருத்ரத்துக்கு இணையானது. அதனால தான் நம்ம ருத்ர வேள்வி செய்கின்ற பொழுது 11 முறை ருத்ரர்கள் 11 பேர் சுற்றி வர உட்காந்து நம்ம இங்கே வருஷம் செய்கிறோம் இல்லைங்களா அந்த வேள்வி. அது என்னென்னா வடமொழிக்கு இணையான ஒரு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பதிகம் அந்த இருநிலாய்த்தியாக என்று சொல்லக்கூடிய நின்ற திருத்தாண்டகம். அது 11 பேர் உட்காந்து 11 முறை சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு மரபு. இப்படி தான் அந்த வேள்வி செய்கிறது. வடமொழியில் இருக்கக்கூடிய ருத்ரங்கிறது அதுவும் சிவாச்சாரியர்கள் செய்கிறாங்க. அதுவும் ஆற்றல் உடையது தான், இதுவும் ஆற்றல் உடையது தான். நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம செய்கிறோம், அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க செய்கிறாங்க. எதுவும் கூட குறையெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆமாம். நீதி மன்னன் என்று அவனது நீதியை கொற்றாலி என்னும் மேற்பாட்டிலே சொல்லி நீதி மன்னர் கடைப்பிடித்து காக்க வேண்டிய சிறந்த ஒழுக்கம் சிவாலய பூசை காத்தலாக இகுதே என்று சொல்லி ஒரு மன்னன் என்ன செய்யணும்னா சிவாலய படித்தரங்கள் சரியாக நடக்கணும், ஆலயங்களில் பூசைகள் நடக்கணுங்க. இது எல்லா நாடு முழுக்க நடக்கணும். முன்னவனார் கோயில் பூசை முட்டிடின் என்ன ஒரு மன்னவருக்கு தீங்கு வரும் மாறி வளங்குன்றும் கள்ளம் மிகும் என்று சொல்லி யார் சொல்கிறார்? திருமூலர் சொல்கிறார். நமக்கு தமிழ் ஆகமமாக இருக்கக்கூடிய நம்ம